கம்பத்தில் நமது மக்கள் முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் 16ஆம் தேதி இரவு நடந்த மத நல்லிணக்கத்தை போற்றும் இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் ஓபிஎஸ்ஸை எதிர்த்து போடி தொகுதியில் போட்டியிடுவதாக நிறுவன தலைவர் தெரிவித்தார். தேனி மாவட்டம் கம்பத்தில் நமது மக்கள் முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் அந்த கட்சியின் நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா தலைமையில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடந்தது. இதில் அனைத்து சமுதாய மக்களும், பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகளும், மத பெரியவர்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவில் செய்தியாளர்களை சந்தித்த நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா, மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த இப்தார் நோன்பு நிகழ்ச்சியை முன்னெடுத்துள்ளோம் என்றும், வரும் தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக அதிமுக மற்றும் தவேக உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் 2 நாட்கள் வெளியிடப்படும். முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் திமுகவுடன் இணக்கமான போக்கை கடைபிடித்து மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார். அவரை 3 முறை முதலமைச்சராக்கிய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும், அதிமுக தொண்டர்களும், போடி தொகுதி மக்களும் அவர்களை மன்னிக்க மாட்டார். அவர்களுக்கு துரோகம் செய்து விட்டார். எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் வரும் தேர்தலில் போடி தொகுதியில் ஓபிஎஸ்ஸை எதிர்த்து நேரடியாக போட்டியிடுவேன் என்று தெரிவித்தார்.